அனைவருக்கும் வணக்கம். நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மழையினால் நிறைய பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய குருநகர் பிரதேசத்தில் ரெக்ளமேஷன் கிழக்கு வாசிய சாலையை சுற்றியிருக்கின்ற வீதிகளில் வடிந்தோடுவதற்கு வாய்க்கால்கள் இருந்தும் வெள்ள வாய்க்கால் நிரம்பி வழிவதனால் மழை வெள்ளம் ஓடுவதற்கு இடமில்லாமல் மக்களுடைய வீடுகளுக்குள் புகுந்து வெள்ளம் இருக்கின்றபடியினால் அவர்களுடைய நாளாந்த வாழ்வாதாரம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் வெள்ளத்தினால் கிட்டத்தட்ட ஒரு 25 குடும்பங்களுக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் குருநகரில் செய்யப்படுகின்ற குருநகர் அனைத்து முகாமைத்துவ குழுவின் உதவியுடன் இன்றைய தினம் நாங்கள் 76 மதிய உணவுகளை நாங்கள் கொள்வனவு செய்து அந்த 25 குடும்பங்களுக்கு நாங்கள் இந்த உலர் உணவுகளை, அதாவது சமைக்கப்பட்ட உணவுப் பொதிகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். தொடர்ச்சியாக மழை பெய்தபடியே இருக்கின்றபடியே எங்களுடைய தன்னார்வமாக செய்யப்படுகின்ற இந்த முகாமைத்துவ குழு எங்களோடு தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இருப்பினும் எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சமைப்பதற்கு இடமில்லாமல் சில பேர் ஏனைய வீடுகளில் தங்கியிருக்கின்றார்கள். அதே போல் சமைக்க வழி இல்லாமல் இருப்பதனால் அதை உணர்ந்த அறிவித்தலை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அதே போல் நாங்கள் உடனடியாக இந்த சமைத்த உணவுகளை வழங்கியிருக்கின்றோம். அதே போல் இன்னும் இரவு உணவுகளை நாங்கள் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு 50 குடும்பங்களுக்கு போய் சேரக்கூடிய வகையில் இந்த உணவுகளை நாங்கள் தயார்படுத்தலில் செய்து கொண்டிருக்கின்றோம். இதே போல் தொடர்ச்சியாக இந்த மழை இருப்பதாக வானிலை அவதானிப்பு மையம் அறிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக 2 நாட்கள் இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். இதே போல் பல உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கும் எங்களுடைய மக்களுக்கு. இருந்தாலும் இன்றைய உதவியை எங்களுடைய சமூக செயற்பாட்டாளர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து திருவாளர் சந்திரன் அவர்கள் இந்த உதவியை வழங்கியிருக்கின்றார். அவருக்கும் இந்த தருணத்தை நாங்கள் விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரவு உணவுக்கான தயார்படுத்தலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக எங்களுடைய குருநகர் பகுதியில் நடக்கின்ற அனைத்து முகாமைத்துவம் தொடர்பாக பதிவுகளை நாங்கள் இந்த முகநூல் வழியாக உங்களுக்கு பதிவு செய்ய இருக்கின்றோம். நன்றி.
மாநகர சபை வந்து அவங்களோட வந்திருக்காங்க. ஓ காட்டிடுங்க அந்த இதையா எங்க ரஞ்சு குட்டிய நடைய. ஓ அப்படி அதை காட்டுவோம். அதே ஓகே அது நான் விடு. மாநகர சபை ஹரிஸ் சந்திரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம். என்னென்னு சொன்னால், இந்த இடர்காலத்தில் வந்து குருநூருக்குள்ள அநேக வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆக இந்த அநேக வீடுகள் பாதிக்கப்பட்டதை அடுத்து குருநூரை சேர்ந்த தன்னார்வ இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அனர்த்த முகாமைத்துவ குழுவாக உருவாகி நேற்றைக்கு இரவில் இருந்து இந்த மீட்பு பணிகள், அதோட சமைத்த உணவுகள் வழங்குறது, உதவிகள் வழங்குகிற பணிகள் நடந்து கொண்டிருக்குது. அந்த வகையில் இன்றைக்கு மதிய உணவை பிரான்ஸில் இருக்கிற சந்திரன் அண்ணா அவர்களோட உதவியோடு இன்றைக்கு மதிய உணவை வழங்கியிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய இரவு உணவை சமூக செயற்பாட்டாளரும் தன்னார்வ தொண்டருமான கம்சன் அவங்களோட உதவியோடையும், அதே நேரம் இளைஞர்களுடைய நிதி பங்களிப்போடையும் இன்றைய தினம் இரவு உணவும் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்வு நாங்கள் 3 நாட்களுக்கு வெள்ளம் இருக்கும் வரைக்கும் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அது எவ்வளோ தூரத்துக்கு சாத்தியமோ தெரியலை. இருந்தாலும் தன்னார்வ அமைப்பாக இந்த தொண்டு இந்த 3 நாட்களும் நடைபெறும்.
பரிஸ் சந்திரன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. நன்றி.